ஹெல்மெட்டில் வந்து இப்படி வந்து அடிச்சிச்சு. ஸோ இது வந்து கீழே வந்துச்சு, மொத்தமாக போயிடுச்சு விண்ட்ஷீல்டு. ஸோ இது ஸ்னேக் ரிவர்னாங்களே, அதுதான் எனக்கு என்னன்றது புரியல. நிறைய பேர் இப்போ அந்த பையன் ஷாக் ஆகும். ஆனால் என் பைக் ஏன் வாபல் ஆகுதுன்றது தெரில. செல்லாம் குட்டி எதுவும் குறைச்செல்லாம் கொடுத்துட்டு செல்லாம் பேர் வேலன். ஓகே வேலன், சொல்லுங்கள் இந்த ஊர் பற்றி எப்படி? வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் மை வ்ளாக்ஸ். காலையில் 6 மணிக்கு கிளம்பலான்னு சொன்னோம். பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8:30 ஆகுது. சண்டே ரைடு வந்து ஒரு ரைடு வந்து பிளான் பண்ணோம். ரைடு மாதிரியே இருக்குது. ஷல் வி கோ? மை காட், புது ரைடிங் ஷூ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் சண்டே ரைடு வந்து பிளான் பண்ணோம். போக எங்கே போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். கூகுள் மேப் ஏன் ஒர்க் ஆக மாட்டேன்னு தெரில. காலைல இங்கேருந்து 6 மணிக்கெல்லாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆனால் இங்கேயே வந்து டைம் வந்து 8 o'clock ஆகிடுச்சு. நாங்கள் 8 o'clockலாம் அங்கே இருக்கணும்னு நாங்கள் நினச்சோம். அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 75 kilometers வந்து ட்ராவலு. ஸோ அப் அண்ட் டவுன் சேர்த்தா ஒரு 145 kilometers வந்து இருக்குது. புது ரைடிங் ஷூன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது யூஸ் பண்ணுறது. காலிலேருந்து எல்லாம் லேட்டு. இவன் ஆக்சுவலாக வந்து என் தம்பி வந்து வந்தது லேட்டு. இண்டிகேட்டர் போட்டுன்னு தானே வரேன். பார்த்தா கோவில் என்ன பேட் சாரி மாமா. இன்னும் சாரி கேட்பேன். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அந்த டிராஃபிக்லேருந்து வெளியே வந்தது. ஆக்சுவலாக வந்து எங்கள் ஊரில் வந்து திருவிழா, மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க. சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லிட்டு யாரும் நினச்சிட போகிறீங்க. இன்னும் 14, 15, ஸோ 20ஆம் தேதி வரைக்கும் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டினியூஸ்டாக டெய்லி எதனா ஒரு திருவிழா வந்துகிட்டே இருக்கும். அவங்க இன்றைக்கி எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து போக போக சொல்கிறேன். ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அது பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதுதான் ஒரு டீ பிரேக் வந்து எடுத்தோம். செம்ம ஹாட்டாக இருக்குது ரைடிங் ஜாக்கெட் உள்ளே போட்டு. அதனால தான் க்ளவுஸ் கூட போடல இன்றைக்கி. ரன்னிங்கில் இருந்தால் தெரிய மாட்டேங்குது. ஆனால் உள்ளே வேர்த்து ஊற்று. ஆக்சுவலாக அடுத்தது ஃபீல் தான். ஸோ டீ பிரேக் எடுத்தாச்சு, ஃபீல் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு முடிஞ்சு போச்சு. சண்டே மாதிரியே தெரில கைஸ். ஸோ புது ரைடிங் ஷூவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாக்ஸ் போடாமல் நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். ஏன்னா நம்ம விரலெல்லாம் ஃப்ரீயாக வந்து வைக்க முடியுது. சாக்ஸ் போட்டால் ஒரு மாதிரி உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னு தெரில, வாபல் ஆகுது வண்டி. என்னன்றதை செக் பண்ணும். இன்றைக்கி ரைடு வந்து லேட் ஆயிடுச்சா, ஸோ கிளம்பலாமா வேணாமான்றது எனக்கு வேணாம் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் வந்து போயிடுச்சு. சரி ஓகே நீங்கள் வேணாம் விட்டுருங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்துடுச்சு. சரி அதுக்கப்புறம் வந்து சரி கோப்ரோவே பார்த்துட்டு இருந்தேன்னா ஹெல்மெட்டில். ஸோ அது பார்த்த உடனே சரி ஓகே இன்றைக்கி வந்து ரைடு போயிடலாம். நாமளும் வந்து இன்றைக்கி வந்து எதுவும் ஒர்க்கெல்லாம் கிடையாது. ஸோ இருக்கிற ஒர்க்கெல்லாம் நேற்றே முடிச்சாச்சு. ஸோ எந்த ஒரு ஒர்க்கும் வந்து கிடையாது. சரி இன்றைக்கி வந்து முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து இதுக்கப்புறம் எவ்ரி சண்டே வந்து ஒரு பிளேஸ் வந்து டார்கெட் பண்ணி வச்சுட்டு அந்தந்த பிளேஸுக்கு நம்ம வந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானிங். இப்போ அந்த பையன் ஷாக்காக போகணும். ஸ்பீடாடா, ஸ்பீடு எங்கே இருக்குது? ஆப்போசிட்லையா? சரி போடும், நார்மலே போடுவோம். அதே 500 தான். இதுவாடா, அவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தான். என் தம்பி கிஃப்ட்டு. எனக்கு அண்ணன் மாதிரி இருக்கிறான்ல, அப்படி தான் இருப்பான். திருப்பத்தூர்.
ஷோரூம்க்கு போகிறீங்க? சும்மா ரைடு இப்போ பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு பிளேஸுக்கு வந்து போனோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஹிஸ்டாரிக்கலாக, ஸோ திருப்பத்தூர்ன்றதை விட வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட்டு சாண்டல்வுட் குடோன் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா திருப்பத்தூர் தான். அதுக்கு வந்து பேர் வந்து சாண்டல் சிட்டி. ஸோ சாண்டல் சிட்டினா மைசூருன்னு எல்லாருக்கும் இதாகும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா மைசூரையும் தாண்டி வந்து பார்த்திங்கனாக்கா செகண்ட் பிளேஸ் ஏஷியாவில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டு குடோன் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா திருப்பத்தூரில் தான் இருக்குது. ஸோ இது வந்து திருப்பத்தூரில் இருக்கிறவங்க யாருன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உண்மைன்னாக்கா இதுக்கு ஒரு லைக் வந்து கொடுங்க. வீடு வந்து ஹோப்ஃபுல்லி நல்லா போகணும், நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணும். பட் ஆனால் என் பைக் ஏன் வாபல் ஆகுதுன்றது தெரில. ஸோ இது ஃபஸ்ட் சர்வீஸ் முன்னாடி இல்லை, பட் ஆனால் இப்போ வந்து இருக்குது. இன்னும் என் வண்டி என்னெல்லாம் குடைச்சல் கொடுக்க போதோ தயவு செஞ்சு செல்லாக்குட்டி எதுவும் குடைச்சல்லாம் கொடுத்துட்டு செல்லம். நம்ம என்ன பைக் வச்சுருக்குன்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஸோ அது ஓட்டுற ஆள் தான் இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம போகிற வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி இருக்குமா இல்லையான்றதெல்லாம் கேள்வி தான். ஏன்னா இப்போ வந்து சம்மர் சீசனு. ஸோ 99% வந்து தண்ணி இருக்கிறது வந்து வாய்ப்பு இல்லை. அப்படி 1% வந்து இருந்துச்சுன்னா ஸோ லக்கி. இந்த மாதிரி சண்டேஸில் ஸோ ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு பைக்கராக இருந்தாங்கன்னாக்கா செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா எவ்ரி சண்டே வந்து எதனா ஒரு ரைடு வந்து பிளான் பண்ணி ஸோ அவங்க கூட அந்த கப்புள்ஸோடு அது போகும்போது வந்து உண்மையிலே அது வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். சூப்பர் பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ். இங்கே பாருங்க ZX அண்ணார். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை என்னன்னாக்கா முன்னாடி காரில் வந்து யாருனா வீடியோ எடுக்கணும், பின்னாடி வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து வரணும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு பார்ட்னர் வந்து அது கிடைக்கும்போது வந்து அவங்க கூட அந்த ஒரு ரைடை வந்து என்ஜாய் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வேறு லெவலு. போர்டு 7 அருவி 10 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலாக கேமராவில் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. இதுக்கும் நான் இது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. பட் நான் கேமரா ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணுவேன். ப்ளூடூத்தே ஆன் பண்ணல. கனெக்ட் ஆகிடு. கனெக்ட் ஆகலையே. ஓ ஷிட். கனெக்ட் ஆகிடு பேபி. ஸோ கனெக்ட் ஆகும். அப்படியே இந்த ரைட் எடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. இங்கே வந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர்ஸ். அப்பா ரோடு செம்மங்க உண்மையில. ஸோ இந்த ஸ்டச்சு கிடையாது, இன்னும் போனோம் பொண்ணாத்துக்கு முடியல. அங்கே போடுறோம். தங்களுக்கு பிடிச்சது பைக்கு தான்றது ஒரு, அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் முடித்து ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பைக்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் காருன்னா ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா அந்த ஏஜ். ஸோ
ஸோ அந்த ஏஜ் அந்த இது ஸோ ஃபைனலி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஊர் பேர் ஏலருவி. இப்போ எங்கேருந்து எப்படி போனோம்? ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுன்னு நினைக்கிறேன்ப்பா. வா செம்மையாக இருக்குப்பா, பயங்கரமாக இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது. தமிழ்நாடு வனத்துறை பாதுகாப்பு வனப்பக அத்துமீறி உள்ளே நுழைவு மத இருந்தது சட்டப்படி குற்றமாகும். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்குள்ளே போகிறது வந்து சட்டப்படி தப்பு. அதாவது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ போனீங்கன்னா தப்பு. அந்த மாதிரி போகக்கூடாது. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதுதாங்க தண்ணியா வர இடம்னு நினைக்கிறேன். ஆமாம், காஞ்சி கருவாடாய்க்குது. ஹலோ கைஸ். ஸோ ஃபைனலி வந்து வந்தாச்சு. பட் ஆனால் இப்போ சம்மர்ன்றதுனால வந்து தண்ணிலாம் எதுவுமே கிடையாது. வரலாம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணால் இங்கேருந்து போகலாம். பட் ஆனால் இந்த அளவுக்கு நல்லா கூலிங்காக தான் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து இருக்கிற மாதிரி கிடையாது இந்த வீடியோவில். ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இந்த இடம், பிளேஸ்லாம் சைலண்ட்டாக இருக்குது. ஆனால் என்னன்னா எனக்கு இங்கே ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குதுல்ல, அதுதான் கொஞ்சம் நிறையா இருக்குது. வேணா காட்டுறோம் பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த சண்டே ட்ரிப் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஸோ கூட வந்தவங்களுக்கான கமெண்ட்ஸ் வந்து கேட்கலாமா? கேட்கலாம். உன்னை கேட்கலடா, உனக்கு எப்படி இருந்துச்சு? சரி, இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா சண்டே ரைடு? வாரம் வாரம் ஒரு ட்ரிப்பு. ஆமாம், கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பாட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஸ்பாட்டில் வந்து சொல்லுங்கள் கீழே. ஸோ இந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக. ஆமாம், போனோன்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சுடுறோம்பா. மலேசியா தானே போயிடலாம். அது ஒன்றும் மலேசியாலாம் ஒன்றும் இது இல்லைடா, போகலாம்டா, அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஏன்பா பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லு, இந்த எல்லாம் சொல்லாத. உன் பேர் வேலன். ஓகே வேலன், சொல்லுங்க இந்த ஊர் பற்றி எப்படி? நீ இந்த ஊரா? ஓகே 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 ஓகே. இந்த ஊரில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? விவசாயம். சூப்பர். நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? 10th இப்போ எக்ஸாம் முடிச்சிட்டிங்களா? ஓகே, ஆல் த பெஸ்ட். ரிசல்ட்லாம் வந்துச்சா? பாஸ் எவ்வளோ மார்க்கு? 357. ஓ, நல்ல ஸ்கோர்ரா. இந்த தண்ணிலாம் எங்கேருந்து வருது? மேலே அருவி இருக்கா? ஓகே, அந்த அருவிலேருந்து வருது. அங்கே போக முடியுமா? லேட் ஆகுமா? ஓகே 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 ஓகே. தேங்க்யூ ஸோ மச். எப்போ தண்ணி வரும் இந்த சைட்லாம்? இன்னும் ஒரு மாதம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு மாதம். இந்த சீசன், வெயில் சீசன் முடிஞ்சாதான். வெயில் சீசன் முடிஞ்சிச்சுன்னா வந்துடும். எந்த அளவுக்கு தண்ணி போகும்? தண்ணி எந்த அளவுக்கு போகும்? அவ்வளோ லைட் வரைக்கும் தான் போகும். ஓகே ஓகே. ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சேனலில் இருக்கு, நாளைக்கு வரும் வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இதுதான் நேம். ஞாபகம் வச்சுக்கோ, நோபி விளாக்ஸ், NOOBIE விளாக்ஸ். எடுத்து ஸ்டேட்டஸ் போடு. இதெல்லாம் உந்து கம்பல்சரி வரும். அந்த குட்டி பையன் ரொம்ப கம்பல்சரி வரும். சிரிச்சுனே இருக்கிறான் அந்த பையன். நல்லா கியூட்டா சிரிக்கிறடா. ஒரு டைம் சிரி. தேங்க்யூ, பாய். நான் தான் பாய். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணுறேன். எப்பயாவது வந்து ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆகஸ்ட் அக்டோபர், ஸோ அந்த சீசன் டைமில் வந்தீங்கன்னா இவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.
ஸோ இது ஸ்னேக் ரிவர்னாங்களே, அதுதான் எனக்கு என்னன்றது புரியல. நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் இங்கே எந்த ஒரு ஸ்னேக்கும் தெரியல எனக்கு கண்ணுக்கு. ஒருவேளை இந்த மரத்தை கிளையெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறானுங்களா என்னன்னு தெரியல. ஆ தெரியாது சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் இந்த காடுன்னு வந்துட்டாலே அந்த சவுண்டுக்கு இது பாடுறா வரல, கீச் 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 கீச்சுன்ட்டு ஒரு மாதிரி. கைஸ், ஒரு வழியாக ரைடு வந்து முடிச்சாச்சு. ஸோ ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. டோட்டலாக வந்து எவ்வளோ ஆச்சுன்னா, இந்த ரைடுக்கு, இந்த சண்டே ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ 2 வெஹிக்கிளுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 600 to 700 ஆச்சு. ப்ளஸ் எங்களுடைய அடிஷ்னல் ஸ்நாக்ஸு, டீ அப்படின்றது வந்து ஒரு 300 ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 1000 rupees செலவாச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், சொல்லமா வேணாமான்னு யோசிச்சுருந்தேன். பட் ஆனால் சொல்லிடுறேன். என்னன்னாக்கா, நாங்கள் ரைட்டு முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்ருக்கோம். என் வண்டியிலேருந்து நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஜிபிஎஸ் மவுண்ட்டை வந்து மாட்டியிருக்கோம். ஸோ அந்த ஜிபிஎஸ் மவுண்ட் வந்து சரியாக மாட்டிருக்காங்களா என்னன்றது தெரில. அந்த பீஸ் உடஞ்சி என்னுடைய ஹெல்மெட்டில் அடித்து அதுக்கப்புறம் கீழே வந்து விழுந்துச்சு. ஸோ அதோட பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து இப்படி வந்து அடிச்சிச்சு. ஸோ இது வந்து கீழே வந்துச்சு, மொத்தமாக போயிடுச்சு விண்ட்ஷீல்டு. ஸோ தயவு செஞ்சு பைக் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வந்து ஓட்டுங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டிக்கு ஃபஸ்ட்டு உடஞ்சிருச்சு. என்ன சொல்கிறதுலாம் இது தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டிக்கு எதனா ஒரு சின்ன இதாச்சுனாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைக் சர்வீஸ் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். சீன் another வீடியோ. பை பை, டேக் கேர். அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?